அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்கனாமிக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்ட் 2 தான்ப்பா பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1ல் ஒரு 100 கொஸ்டின் நம்ம எக்கனாமிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டோம். 2013லேருந்து 2024 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே ஃபுல் அனலைஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கோத்தாரி, ராஜா செல்லையா, ஜவஹர்லால் நேரு, எம்எஸ் சுவாமிநாதன் அவங்கெல்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு யார் யார் குழு போட்டாங்க அப்படின்னு பாருங்கள். கோத்தாரி வந்து கல்விக்குழு, நம்ம சொல்லும்போதே சொல்லியிருப்போம், கோத்தாரி கல்விக்குழு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ கோத்தாரிங்கிறவங்க கல்விக்குழுக்கு வருவாங்க. ராஜா செல்லையா அவர்கள் வந்து நிதிக்குழுக்கு வருவாங்க. ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு, எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பசுமை புரட்சிக்கு வருவாங்க. இந்த கோத்தாரி கல்விக்குழு தான் நம்மளோட எஜுகேஷனை ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் வந்து 3 வருஷம் அப்படிங்கிற ப்ரொசீஜரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பொதுத்துறை மற்றும் தனியார் கூட்டு பங்களிப்பால் இந்தியா அதிக அளவில் முதலீடுகள் பெற்றுள்ள ஒரே துறை. அதாவது பொதுத்துறை தனியார் ரெண்டுமே சேர்ந்து கூட்டு பங்களிப்பில் இந்தியா அதிக அளவில் எதன் மூலம் வந்து முதலீடு பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை போக்குவரத்து மற்றும் விமான நிலையங்கள் நவீனமாக்கல் துறை மூலமாக தான் அவங்களுக்கு அதிக அளவில் வந்து முதலீடு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பேராசிரியர் டெண்டுல்கர் வரையறைப்படி, அதாவது பேராசிரியர் டெண்டுல்கர் அவங்க குழு போட்டாங்கல்ல, அந்த குழுவோட ரெக்கமெண்டேஷன் படி ஒரு மனிதன் ஏழை என்று 2004-2005 படி ஒரு மனுஷன் ஏழை என்று அவனுடைய மாத வருமானம் கிராமத்தில் டேஸ் குறைவாகவும் மற்றும் நகரத்தில் டேஸ் குறைவாகவும் இருந்தால் மட்டுமே குறிப்பிடுவாள். அதாவது அவங்க டெண்டுல்கர் அவங்க கொடுத்த அறிக்கையின்படி ஒரு கிராமத்தில் வாழ்கிற மனுஷன் எவ்வளோ ரூபாய்க்கு கீழே இருந்தால் அவன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கானோ, நகரத்தில் வாழ்கிறவங்க எவ்வளோ ரூபாய்க்கு கீழே இருந்தால் அவங்க மாத வருமானம் வந்து அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, அதாவது அவங்க ஏழை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில்னு பார்த்தீங்கன்னா 446.68 ரூபா, நகரத்தில்னு பார்த்தீங்கன்னா 578.8 ரூபா. இதுக்கு கம்மியான வருமானம் அவங்க பெற்றாங்கன்னா அந்த மனுஷன்தான் ஏழை அப்படின்னு சொல்லி 2004-2005 கணக்கெடுப்பின்படி வந்து இந்த டெண்டுல்கர் கமிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கிராமத்தில் பார்த்துக்கோங்கப்பா 446.68, நகரத்தில் 578.8. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சர்வாதீன மற்றும் வணிக நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்த வணிக நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் எப்போ இயற்றுனாங்கன்னா 1969 தான் வந்து இயற்றுனாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 5 ஆண்டு திட்டங்கள் வந்து அந்த இயர்ஸோட பொறுத்த சொல்லியிருக்காங்கப்பா. இது 5 ஆண்டு திட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக பொறுத்திடலாம். இல்லை இதுக்கு நீங்கள் இயர்ஸ் தெரியலை அப்படின்னா நமக்கு எந்த வருஷத்துக்கு பிறகு எது வரும் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? இந்த திட்டம் பாருங்கள், 9வது திட்டத்துக்கு பிறகு தான் 10வது திட்டம் வரும், அதுக்கப்புறம் தான் 11வது திட்டம், அதுக்கப்புறம் 12வது திட்டம் வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த 1 2 3 4 அப்படிங்கிற லைனை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் இந்த இதில் இயர்ஸை வந்து நீங்கள் பண்ணிடலாம். சரிங்களா? மேட்ச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 9வது 5 ஆண்டு திட்டம். அப்போ நமக்கு அதுக்கு இயர்ஸே தெரியலை அப்படின்னாலும் இருக்கிறதுலே எது வந்து இயர்ஸ் கம்மியாக இருக்கோ அதுதான் 9வது 5 ஆண்டு திட்டங்களாக இருக்கும். சரிங்களா? அப்போ இருக்கிறதுலே எது கம்மியாக இருக்குன்னு பாருங்கள், 2002, 2007, 12, 97. அப்போ இதில் நமக்கு எது கம்மி? 1997லேருந்து 2002 தான் கம்மி. அப்போ இதுதான் வந்து 9வது 5 ஆண்டு திட்டத்துக்கு வரக்கூடிய இயர்ஸு. நெக்ஸ்ட்டு 10வதுனா அப்போ 2002 முடிஞ்சிருக்கு, 2002 ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 2002 to 2007. 11வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 to 2012, 12வது 5 ஆண்டு திட்டம் 2012 to 2014. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு புரிதலோடு நீங்கள் ஆன்சர் எடுக்க பழகிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சம உரிமை ஆவணம் எதை குறிக்கிறது? அதாவது சம உரிமை ஆவணம்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து எதை குறிக்குது, அதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. ஆவணமானது பதியப்படாமல் ஈடாக மாற்றத்திற்கு வைக்கும் பொழுது, அதாவது அந்த ஆவணம் வந்து பதியப்படாமல் வேறு ஏதாவது மாற்றத்துக்கு அவங்க கொடுக்கறது தான் வந்து சம உரிமை ஆவணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், ஆவணமானது 2 நபர்கள் மீது சம விகிதத்தில் மாற்றும் போது, அதாவது அந்த ஆவணம் 2 நபர்கள் வந்து இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து சம விகிதத்தில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் சம உரிமை ஆவணம்ங்கிறாங்க. தேர்ட் ஒன் பாருங்கள்,
ஆவணமானது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மாற்றும் போது, அதாவது அதை இன்னொருத்தவங்களுக்கு வந்து நம்ம மாற்றி கொடுக்கும்போது நமக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாதது தான் சம உரிமை ஆவணம்னு சொல்கிறாங்க. 4th ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆவணமானது 18 வயது அடைந்தவரின் பேரில் மாற்றும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணமானது பதியப்படாமல் ஈடாக மாற்றத்திற்கு வைக்கும் பொழுது, அதாவது அதை வந்து பதியாமல் அதுக்கு ஈடாக ஏதாவது ஒரு பொருளை வந்து மாற்றி வைக்கிறது தான் வந்து சம உரிமை ஆவணம் அப்படின்னு எக்கனாமிக் வைஸாக இதுதான்ப்பா மீனிங் கொடுத்துருக்காங்க. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த சமுதாயத்திலும் வறுமை ஒரு முக்கிய சுட்டிக்காட்டி என்று கருதப்படுகிறது. அதாவது எந்த சமுதாயத்தில் வந்து வறுமை வந்து ஒரு முக்கியமான சுட்டிக்காட்டி அப்படின்னு கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொருளாதார பின்னடைவு காலத்தில் தான் வந்து வறுமை வந்து ஒரு முக்கியமானதாக வந்து நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? பொருளாதார செல்வம்ங்கிட்டு இருக்கும்போது, செல்வம் நம்ம கையில் நிறைய இருக்கும்போது நம்ம அந்த வறுமையை பற்றி யோசிக்கவே மாட்டோம். பொருளாதாரத்தில் ஏழை அப்படிங்கிறது, அந்த பொருளாதாரத்தில் அவங்க ஏழையாக இருக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு அவங்க வருமானம் வந்து பார்த்துருப்பாங்க. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கும்போது பொருளாதாரம் வளர்ந்து வர சூழ்நிலையில் எல்லாத்துட்டையுமே அதிகமான பணம் இருக்கும். பொருளாதார பின்னடைவு அப்படிங்கிற நேரத்தில் தான் வறுமை வந்து ஒரு முக்கிய சுட்டியாக வந்து கருதுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதாவது 1951ஆம் ஆண்டு இருந்த மக்கள் தொகை பெருக்க வீதத்தை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51 அப்படிங்கும்போது நமக்கு சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லி தான் வரும். ஏன்னா பெரும் பிரிவினை ஆண்டு வந்து 1921 வரும். மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961 வரும். சிறு பிளவு ஆண்டு 1951 வரும். ஏன்னா நம்ம பிளேக் நோய் அதுக்கெல்லாம் அந்த நோயெல்லாம் வந்து நம்ம மக்கள் தொகை வந்து குறைஞ்சு அப்புறம் கொஞ்சமாக வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை தான் வந்து சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஜன்தன் திட்டத்தின் நோக்கங்கள். அதாவது ஜன்தன் திட்டம் இருக்கு இல்லைங்களா, அதோட குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் ஜன்தன் திட்டத்தோட முக்கியமான நோக்கங்களாக இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் படிக்கல உங்களுக்கு தெரியலைன்னாலும் நீங்கள் பாசிட்டிவாக என்ன இருக்கோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷனாக எடுக்க பழகுங்க. உங்களுக்கு தமிழில் என்ன ஆப்ஷன் எடுக்க வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக புரியலை அப்படின்னாங்கன்னா இங்கிலீஷில் போய் நீங்கள் வாசித்து நீங்கள் எடுத்துக்க பாருங்கப்பா. இங்கிலீஷில் ஓரளவுக்கு நம்ம யூகிச்சு நம்ம எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஆப்ஷனையும் ஒருக்க எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் ஒரு தடவை என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படிச்சிருங்க. அதுக்காக ரெண்டையுமே படித்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டாருங்கப்பா. டவுட்டான கொஸ்டினுக்கு மட்டும் பாருங்கள். மித்ததுக்கு உங்களுக்கு ஆன்சர் அதுதான் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை எப்படி அழைக்கிறாங்கன்னா நுகர்வோரின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை அழைக்கிறாங்க. 1986 டிசம்பர் 24ஆம் தேதி வந்து இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டிசம்பர் 24 தான் நுகர்வோர் தினமாக வந்து கொண்டாடுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய கல்வி முறை அடிப்படையில் நிலைகளை கொண்டுள்ளது. அதாவது நம்ம இந்திய கல்வி முறை வந்து எத்தனை நிலைகளை கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நிலைகளை கொண்டு இருக்கிறதா நம்ம இந்திய கல்வி நிலைமுறை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. அதாவது ஜிஎஸ்டியை நம்ம இந்தியாவில் எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 2017 தான் வந்து ஜிஎஸ்டியை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. மார்ச் 29 2017 வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதோட ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 279A. சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா 101வது சட்டத்திருத்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் சட்ட எண். அதாவது மத்திய அரசு விதிப்பாங்க, அதை மாநிலங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட வளங்கள் மாநிலங்களுக்கு அந்த வளங்களை வந்து ஒதுக்கிடுவாங்க. அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தோட ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா
269. மாநிலங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது 269பா. மத்திய அரசு விதித்து வசூலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 268. மத்திய அரசு விதித்து வசூலித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பிரித்து கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 270, 272. இந்த 3 ஆர்டிக்கலும் இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல்ப்பா, கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நிதி ஆயோக் நடைமுறைக்கு வருவதற்கு முன் இந்த அமைப்பு, அதாவது நிதி ஆயோக் வந்து ஜான் 1, 2015 நடைமுறைக்கு வந்திருக்கும். அது நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அமைப்பு என்ன மாதிரி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குழு அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிருப்பாங்க. அந்த திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டது தான் வந்து இந்த நிதி ஆயோக். இதை ஒரு மதியுரை குழு அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்லப்பா, அதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள், புறா வரைவை வலியுறுத்தியவர், அதாவது புறா திட்டம்னு இருக்கு இல்லைங்களா, அந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் அந்த புறா திட்டத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த புறா திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராம பகுதிகளை முன்னேற்றுறது தான் இந்த புறா திட்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நில உச்சவரம்பு சட்டம் எல்லா மாநிலங்களிலும் இயற்றப்பட்ட ஆண்டு. நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அது கொண்டு வந்தோன்னே சில மாநிலங்களில் அதை அமலுக்கு கொண்டு வராமல் இருந்திருப்பாங்க. அப்போ எல்லா மாநிலங்கள்லேயும் அது எப்போ அமலுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960, 61 தான் வந்து அந்த நில உச்சவரம்பு சட்டம் வந்து அமலுக்கு வந்துச்சு. 1972 நம்ம தமிழ்நாட்டில் 2வது முறையாக நில உச்சவரம்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த அமைப்புகளையும் அது எந்தெந்த வருஷம் வந்து நிறுவனாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து சொல்லியிருக்காங்கப்பா. பன்னாட்டு வாணிபத்தின் மீதான பொது ஒப்பந்தம், அதாவது பன்னாட்டு வாணிபத்தின் மீதான பொது ஒப்பந்தம்னு பார்த்தீங்கன்னா GATT கேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1948 தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. உலக வர்த்தக அமைப்பு WTO எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1995 கொண்டு வந்திருப்பாங்க. ஆசிய வளர்ச்சி பேங்க் ADB எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1966. மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பன்னாட்டு வங்கி IBRDன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து 1945 கொண்டு வந்திருப்பாங்க. இதை நீங்கள் IBRD வந்து 1945 உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் எளிமையாக வந்து ஆன்சர் எடுத்துடலாம். சரிங்களா? இந்த காட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1948. உலக வர்த்தக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 1995 கொண்டு வந்திருப்பாங்க. ஆசிய பேங்க் பார்த்தீங்கன்னா 1966. இது 4மே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான இயர்ஸ்ப்பா, இதை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்த இதுக்குரிய இங்கிலீஷில் என்ன மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது இதை சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா WTO அப்படிங்கும்போது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா விரிவாக்கம் சொல்லி அந்த இதில் கேட்டுருவாங்க, அதனால் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொதுத்துறை வங்கியின் லாபத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் குழு தான் வந்து பொதுத்துறை வங்கிக்கான லாபத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக, பணக்கொள்கை அப்படிங்கிறது நமக்கு எதோட தொடர்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா RBI. ஏன்னா நமக்கு பணவியல் கொள்கை, பணம் சம்பந்தமானது, பணத்தை அச்சடிக்கிறது, வட்டி விகிதத்தை நிர்ணயம் பண்ணுறது, அது எல்லாமே RBIயோட வேலை தானே. அப்படி இருக்கும்போது பணக்கொள்கை வந்து RBI கீழே தான் வரும். காப்பீடு அப்படிங்கும்போது IRDA தான் இந்த காப்பீடு சம்பந்தமான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நிதி கொள்கை அப்படின்னு வரும்போது மத்திய அரசாங்கம் வந்துடும். ஏன்னா மத்திய அரசாங்கம் கையில் தான் நிதி சம்பந்தமான உறவுகள்லாம் இருக்கும். அப்போ மத்திய கவர்மெண்ட் வந்துடும். பங்குச்சந்தை அப்படின்னா செபி அப்படிங்கிறதா நம்ம பங்குச்சந்தையோட தொடர்பு இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மத்திய பிரதேசத்தில் காணப்படும் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பின்மை மற்றும் விவசாய பிரச்சனைகள் தான் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனையாக வந்து இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நீலப்புரட்சி எந்த நோக்கத்திற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டது? அதாவது நீலப்புரட்சி, மஞ்சள் புரட்சி, வெண்மை புரட்சின்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த நீலப்புரட்சி வந்து எந்த நோக்கத்திற்காக நடைமுறைப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனவர் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த நீலப்புரட்சி. ஏன்னா நீலப்புரட்சி அப்படின்னு பார்த்தாலே நமக்கு மீன் சம்மந்தமானதானே வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆடை தயாரிப்புங்கிறது வராது, கட்டுமான தொழில் வராது, விவசாயம் தொழில்ங்கிறது வராது, மீன் சம்மந்தமானதான் வரும். அது மட்டும் தெரிஞ்சாலே நம்ம அழகாக ஆன்சர் எடுத்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, எந்த வருடம் இந்திய ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு ஓர் மாதிரி
இந்திய ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவைப்படும் கலோரி அளவை வந்து கணக்கிட்டு தந்துள்ளது. அதாவது இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து அவங்க வந்து ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு வந்து இந்தியாவில் ஒரு ஆணுக்கும் பெண்ணிற்கும் இவ்வளோ கலோரி தான் ஒரு நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கிட்டு கொடுத்தாங்க. அது எந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவள எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது நமக்கு என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள், இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு காரணி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணி விலையில் அப்படிங்கும்போது அந்த காரணி விலையிலே வந்து அவங்க நமக்கு கொடுக்குற மானியங்களை வந்து சேர்த்துருவாங்க. அதனால அதில் என்ன வரும்னா, அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி மைனஸ் மறைமுக வரிகள்னு வரும். ஏன்னா இந்த மறைமுக வரிகள் வந்து நமக்கு அங்காடி விலைக்கு வரும்போது தான் வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, அங்காடி விலையில் மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது அங்காடி விலையில் மொத்த நாட்டு உற்பத்தி ப்ளஸ் வெளிநாட்டில் இருந்து வரும் காரணிகளின் நிகர வருமானம் அப்படிங்கிறதும் நமக்கு சரிதான். அப்போ தவறானவைன்னு கேட்டிருக்காங்க. மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம். அதாவது நம்மள மாதிரி வளர்ந்து வர நாடு இருக்கு இல்லைங்களா, இந்தியா மாதிரி, அந்த மாதிரி நாடுகளில் அதிக அளவு வறுமை எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளங்கள் முன்னேற்றம் போதுமானதாக இல்லை. அதாவது நம்ம வளங்கள் இருக்குல்ல, அதை போதுமான அளவுக்கு அவங்க பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்த அளவு தலா வருமானம், ஒருத்தரோட தலா வருமானமும் கம்மியாக இருக்குது. அதிக மக்கள் அடர்த்தி, ஒரு இடத்துல வந்து மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த காரணங்களாலே வந்து வளரும் நாடுகளில் வந்து அதிக அளவு வறுமை வந்து ஏற்படுதுங்கிறாங்க. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா மேற்சொன்னவை அனைத்தும். நெக்ஸ்ட் பாருங்க, மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் எப்பொழுதுனா 2010-11 தான் வந்து மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டத்தை இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஜிஎஸ்டி கவுன்சிலில் தலைவராக யார் செயல்படுவார்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதி மந்திரி தான் வந்து அதோட தலைவராக இருப்பாங்க. மித்த மாநிலங்களில் இருக்க நிதி அமைச்சர்கள்லாம் வந்து அந்த கவுன்சிலில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் வந்து என்ன மாதிரி இணைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபார்டு அப்படின்னு சொல்லி தான் இணைச்சாங்க. இந்த வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் உங்களுக்கு என்னன்னு தெரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபார்டு பேங்க்கு 1982 தான் கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இயர்ஸை பார்த்தே நீங்கள் எளிமையாக நபார்டு பேங்க்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் வச்சு தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண பாருங்கள். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் இந்திய திட்ட கமிஷனுக்கு எது சரியானவை, அதாவது இந்திய திட்ட கமிஷனோட எது கரெக்டாக பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இந்திய அரசியலமைப்பு வரையறுக்கப்பட்டவை அல்ல, அதாவது இந்த திட்ட கமிஷனுங்கிறது நம்ம அரசியலமைப்புனால வரையறுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. வரையறுக்கப்பட்டவை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான்ப்பா. நம்ம அரசியலமைப்பில் இந்த திட்ட கமிஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்காது. நெக்ஸ்ட் பாருங்க, உறுப்பினர்கள் மற்றும் உதவி தலைவர் நிரந்தர ஊழியர்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்ட கமிஷனில் இருக்க உறுப்பினர்களும் அதுக்குரிய ஊழியர்களும் உதவி தலைவர்களும் வந்து நிரந்தர ஊழியர்களை வந்து இருக்க மாட்டாங்க. அதுவும் சரிதான்ப்பா. உறுப்பினர்களுக்கு குறைந்த அளவு கல்வித்தரம் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்து எம்எல்ஏ, பிரதம மந்திரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு குறைந்த அளவு கல்வித்தரம் வந்து கிடையாது. அப்போ அதுவும் சரிதான். நெக்ஸ்ட்டு, உதவி தலைவரை நியமிப்பது பிரதம மந்திரி. அந்த திட்ட கமிஷனுக்கு உதவி தலைவரை யார் நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் நியமிப்பாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பின் வருவனவற்றில் எவை ஒரு நல்ல வரி விகித அமைப்பின் இயல்பாக உள்ளது. அதாவது வரி விதிக்கிறாங்கல்ல, அந்த வரி விதிக்கிறதன் அடிப்படையில் எது நல்ல இயல்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது அப்படிங்கிறாங்க. அது சரிதான்ப்பா. வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மையை உறுதி செய்வதாக உள்ளது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். ஏன்னா இந்த வரிகள் வந்து நம்ம எக்கனாமிக் குரோத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணோம். ரெண்டுமே வந்து எக்கனாமிக் குரோத்தை வந்து பேசியிருக்கிறதுனால இது ரெண்டு கூற்றுமே வந்து சரியானதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள்,
பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமான மனிதனை பற்றியும் ஆராய்கிறது அப்படின்னு பொருளியல் பற்றின இந்த கூற்றை சொன்னவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்சல் அவர்கள் தான் இந்த கூற்றை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் அதை ஸ்டார்டிங்லேயே ஒரு கூற்றையும் சொன்னவங்களோட அந்த கூற்றும் பேரும் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வர்க்க போராட்டமே வரலாறு அப்படிங்கிற கூற்றை சொன்னவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் அவர்கள். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, வர்க்க போராட்டம்ங்கிறத அந்த ரஸ்க்கு வரிக்கி ரொட்டிம்பாங்கல்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்கும், கருக்கு முறுக்குன்னு சத்தம் கேட்கும் இல்லைங்களா, அது மாதிரி வர்க்க போராட்டம் தான் வரலாறு அப்படின்னா யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் அவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எளிமையான ஷார்ட்கட் மட்டும்தான்ப்பா, உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை அப்படிங்கிறது யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராக்னர் நர்க்ஸ் அவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கம் தான் வறுமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த கூற்றை வந்து அவங்க நர்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய மக்கள் தொகையானது 1901 238.5 மில்லியனாக இருந்து 2001 எத்தனை மில்லியனாக அதிகரித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1027 தான் வந்து அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாவில் 3 ஆண்டு திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் எப்பொழுதுனா 1966 இருந்து 1969 வரைக்கும் தான் இந்த 3 ஆண்டு திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் வந்து 3 ஆண்டுகள் இதை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் வந்து இந்த ஜிஎஸ்டியை முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கல்வி என்பது, அதாவது ஒரு மனுஷனுக்கு கல்வி கொடுக்குறோம் அப்படின்னா அது எதுக்காக கொடுக்குறோம், அவன் படித்து நல்லா வேலைக்கு போய் நாளைக்கு நமக்கு வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பான். இல்லைன்னா அவன் சம்பாரிச்சு கொடுக்குற காசை வச்சு நம்ம எதுலையா முதலீடு பண்ணி பொருள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம பிள்ளைங்களை ஒரு பர்சனை படிக்க வைக்கிறோம். அப்போ கல்விங்கிறது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வும் முதலீடும் அப்படிங்கிறதான் கல்விக்கு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரி செய்யும் உதவி திட்டம் SAFன்னு சொல்லுவாங்கப்பா. அது வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985. அதாவது மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழே வந்து செயல்படுறதுக்கான அடிப்படை மாற்றத்தை சரி செய்கிறதுக்கான ஒரு உதவி திட்டம் தான் இந்த SAFன்னு சொல்லுவாங்க. அந்த IBRD கீழே வந்து இந்த திட்டம் வரும்பா. அது கொண்டு வந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1985. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே அப்படிங்கிற கூற்றை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயன்ஸ் ராபின்ஸ் அவங்க தான் வந்து அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை தான் உட்படுத்தியது அப்படிங்கிற கூற்றை வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாட்டினை தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934ஆம் ஆண்டு சட்டத்தின்படி 1935 தான் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அதோட செயல்பாட்டை தொடங்கியிருக்கும். 1949 வந்து இதை நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவில் வறுமை கோட்டினை வரையறுக்க 7வது நிதிக்குழு டேஸ் என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தியது. அதாவது இந்தியாவில் வந்து வறுமை கோடு இவ்வளோதான் அப்படின்னு அவங்க வரையறுத்து சொல்கிறதுக்கு வந்து 7வது நிதிக்குழு எந்த கருத்தை பயன்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு அப்படிங்கிற கருத்தை தான் வந்து 7வது நிதிக்குழு வந்து வரையறுத்து சொன்னாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நகர்ப்புறங்களில் வேலை செய்யும் பலர் டேஸ் அல்லுறுகிறார்கள். அதாவது நகர்ப்புறத்தில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க எதனால் அல்லல் படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப வேலைவாய்ப்பு மூலமாக தான் அவங்க அல்லல் படுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 2002-2003ஆம் ஆண்டில் நாட்டு வருமானத்தில் வேளாண்மையின் பங்களிப்பு, அதாவது 2002-2003 வந்து நாட்டு வருமானத்தில் வேளாண்மையின் பங்களிப்பு எவ்வளவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25% இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வருமான வரியை செலுத்துதல் என்பது எதை குறிக்கிறது, அதாவது நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறோம்ல, அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு இயல்புடைய தலைமை ஆளுமையை தான் வந்து பகுத்தறிவு சட்ட ஆளுமை,
அதாவது அது வருமான வரி நம்ம செலுத்துறது வந்து எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு சட்ட ஆளுமையை தான் வந்து இந்த வருமான வரி செலுத்துகிற தன்மையை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு மற்றும் பொருளாதார கொள்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்திய ஆண்டு எப்பொழுதுனா 1991. எதனால் இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து புதிய பொருளாதார கொள்கையை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நரசிம்மராவ் அவர்கள் எல்பிஜி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டோடைய எக்கனாமிக் க்ரோத்தே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது? அதாவது 5 ஆண்டு திட்டம் எந்த 5 ஆண்டுக்கு பிறகு திட்ட விடுமுறை அளித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் 5 ஆண்டு திட்டத்துக்கு பிறகு தான் 1966, 1969 அப்படின்னு சொல்லி 3 ஆண்டு கால திட்ட விடுமுறை வந்து அழைச்சிருப்பாங்க. இது எதனாலன்னா 1962 சீனா போர், அதுக்கப்புறம் வந்து நேரு அவர்கள் இறந்து போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போர், இந்த காரணங்களால் திட்ட விடுமுறை வந்து அழைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 1991ஆம் ஆண்டு மத்திய அரசு ஏற்படுத்திய புதிய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழிற்கொள்கை. அதாவது எல்பிஜி ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அதுதான் வந்து 1991 மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 19ஆம் நூற்றாண்டில் மக்கள் தொகை பெருக்கம் அபரிமிதமாவதற்கு காரணம், அதாவது 19ஆம் நூற்றாண்டு வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாகிறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி மற்றும் மருந்துகளின் கண்டுபிடிப்பு. அதாவது நிறைய நோய்க்கு வந்து வராமல் தடுப்பூசியும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை க்யூர் பண்ணுறதுக்கான மருந்துமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால தான் வந்து மக்கள் தொகை பெருக்கம் வந்து அதிகரிக்கிறது. ஏன்னா பிறப்பு விகிதம் வந்து அதிகமாகுது, இறப்பு விகிதம் வந்து கம்மியாகுது இல்லைங்களா? அதனால வந்து மக்கள் தொகை பெருக்கம் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மேட்ச் ஷீட் பாருங்கப்பா. ஆடம் ஸ்மித் அவர்கள் என்ன கோட்பாடு சொல்லியிருப்பாங்கன்னா செல்வ இலக்கணம், ஆல்பர்ட் மார்சல் அவர்கள் வந்து நல இலக்கணம், ஜேஆர் கிங்ஸ் மற்றும் ஆர்ஜிடி ஆலன் அவங்க என்ன இலக்கணம் சொல்லியிருப்பாங்கன்னா சமநோக்கு வளைகோடு, சாம்பர்லின் அவங்க முற்றுரிமை போட்டி. இதை தனித்தனியாக கொஸ்டினாகவும் கேட்டுருவாங்கப்பா, ஒரே கொஸ்டினாகவும் கேட்டுருவாங்க, அதனால் இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஜேஆர் கிக்ஸ் அவங்க சமநோக்கு வளைகோடு, சாம்பர்லின் அவங்க முற்றுரிமை போட்டி. இந்த ஆடம் ஸ்மித், ஆல்பர்ட் மார்சல் அவர்கள் வந்து எளிமையாக எல்லாத்துக்கும் தெரியும், இது புதுசாக இருக்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எந்த ஆண்டு தேசிய மக்கள் தொகை கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது? அதாவது தேசிய மக்கள் தொகை கொள்கை இருக்குல்ல, அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 தான் வந்து இந்த தேசிய மக்கள் தொகை கொள்கை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இரும்பு எஃகு தொழில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த இரும்பு எஃகு தொழில் தான் தாய் தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்தியாவில் தோன்றின கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு எஃகு தொழில் தான், இதை தான் வந்து தாய் தொழில்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, பொருளாதார வளர்ச்சி நிலையை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. 5 பாயிண்ட் கொடுத்து அந்த பொருளாதாரம் எந்த மாதிரி க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன வரும்னா பழமையான சமுதாய அமைப்பு முறை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் மாறும் நிலையில் உள்ள சமுதாயம், அதாவது ஒரு பழமையான சமுதாயத்திலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு வராங்க, அதனாலையும் வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து அடையும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருளாதாரம் மேலெழுந்த நிலை, அதுக்கப்புறம் பொருளாதார முதிர்ச்சிக்கான செயலூக்கம், லாஸ்ட்டு ஒன்று தான் பொதுமக்களின் பேரளவு நுகர்ச்சி காலம். அதாவது அதிகமாக வந்து மக்கள் வந்து பொருளை வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் வந்து பொருளாதாரம் வந்து வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ஒன்றா இருக்கும். சரிங்களா? அப்போ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 45213 அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நிதி நிறுவனங்களுக்கு பயனுள்ள தீர்மானமான ஆட்சி முறைகளின் முக்கிய பண்பு கூறுகள் FSBன்னு சொல்லுவாங்கல்ல, நிதி நிலைப்புத்தன்மை குழு வந்து எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அதாவது இந்த நிதி நிறுவனங்களுக்கான நிதி நிலைப்புத்தன்மை குழு வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2011 தான் வந்து அது வந்து ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், உலக நுகர்வோர் தினம் வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15 தான் வந்து உலக நுகர்வோர் தினம் வந்து கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய வளர்ச்சி திட்டமிடுதலில் தலையாய நோக்கங்களை கீழ்கண்டவாறு வரிசைப்படுத்தவும். அதாவது இந்திய வளர்ச்சி திட்டம் வந்து எந்த மாதிரி அந்த நோக்கங்கள் இருக்குங்கிறத பற்றி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்கப்பா. அதில் எது கரெக்டு அப்படின்னு பாருங்கள். வேலைவாய்ப்பை வந்து விரிவாக்குதல்,
உலக அளவில் நோய் தடுப்பு முறைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எக்கனாமிக் குரோத்துக்கும் உலக அளவில் இருக்க நோய் தடுப்பு முறைக்கும் எந்த சம்மந்தமும் வராது. அதனால செகண்ட் ஒன் வராது. அப்போ நீங்கள் ஆப்ஷன்லன்னு பார்த்து செகண்ட் ஒன் வராது அப்படின்னு பார்த்தீங்கனாலே நீங்கள் 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். தேர்ட் ஒன் பாருங்கள், வேளாண்மை, உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் வாணிப செலுத்து சமநிலை ஆகியவற்றில் வளர்ச்சி தடைகள் அகற்றுதல். ஆமாம், அதில் அந்த வேளாண்மை, ஃபேக்ட்ரிஸ் இந்த இதிலெல்லாம் இருக்கிற வாணிப செலுத்து சமநிலையில் இருக்க வளர்ச்சி தடையை அகற்றுனாலே அந்த இடத்துல நமக்கு எக்கனாமிக் க்ரோத் சீராகும். அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 3 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், உலக சர்க்கரை உற்பத்தியில் டேஸ் விழுக்காட்டினை இந்தியா பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% விழுக்காடை இந்தியா பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு, தொழில்மயமாக்குதல் இதற்கு மிக முக்கியமானது ஆகும். அதாவது தொழில்மயமாக்குதல் எதற்கு ரொம்ப முக்கியமாக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியை அடைதலுக்கு தான் இந்த தொழில்மயமாதல் முக்கியமான இலக்காக இருக்கும். ஏன்னா வேலைவாய்ப்பை பெருக்குதல், மூலதனத்தை தூண்டுதல், தலா வருமானத்தை உயர்த்துதல், அது எல்லாமே தொழில்மயமாக்கத்தில் இருந்தாலும் அதோட முக்கியமான கூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி, அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், தொழிற்சாலையில் நிதி தேவை என்பது குறுகிய கால அளவில் டேஸ் தேவையை நிறைவேற்றுதலை குறிப்பிடுவதாகும். அதாவது ஒரு தொழிற்சாலையில் நிதி தேவை இருக்கு இல்லைங்களா, அது குறுகிய கால அளவில் அந்த தேவையை நிறைவேற்றதை என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைமுறை மூலதனம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இதில் குறுகிய காலம், நீண்ட காலம் அப்படின்லாம் புக்கில் கொடுத்துருப்பாங்கப்பா, அதை கவனமாக படிச்சுக்கோங்க. இந்த குறுகிய கால அளவில் தேவையை நிறைவேற்றுதல் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறை மூலதனத்தை தான் குறிக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துகை கொடுத்துருக்காங்கப்பா. முன்னேறிய வயது பிரமிடு, பின்னடையும் வயது பிரமிடு, இடைப்பட்ட வயது பிரமிடு, மார்க்சலின் கோட்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பொருத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேறிய வயது பிரமிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியும் பொருளாதாரம். அதாவது முன்னேறிய வயது அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான வயது அப்படின்னு அர்த்தம். அதிகமான வயசானவங்களை வச்சு நம்ம பொருளாதாரத்தை நம்ம க்ரோத் பண்ணுறதுக்கான வழிகளை நம்ம கொண்டு போக முடியாது இல்லைங்களா, யங்ஸ்டர்ஸை வச்சு தானே கொண்டு போக முடியும். அப்போ முன்னேறிய வயது பிரமிடுங்கிறது சரியும் பொருளாதாரம். அப்போ பின்னடையும் வயது பிரமிடு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இல்லைங்களா, அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், வளரும் பொருளாதாரம். இடைப்பட்ட வயது பிரமிடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் செகண்ட் இந்த பொறுத்துக்க பாருங்கப்பா. முன்னேறிய வயது பிரமிடு அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்னா சரியும் பொருளாதாரம் அப்படிங்கிறதுல தான் வரும். பின்னடையும் வயது பிரமிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேறிய பொருளாதாரம். அதாவது முன்னேறிய வயது சரியுதுன்னா அப்போ பின்னடையும் வயது என்ன வரும், முன்னேறியதான் வரும். இடைப்பட்ட வயது பிரமிடுன்னு பார்த்தீங்கன்னா வளரும் பொருளாதாரம். மார்க்சலின் கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பெருக்கம், மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி கூறுறதான் இந்த மார்க்சலின் கோட்பாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவனம், அதாவது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, அது எந்த நிறுவனம் கணக்கெடுப்பு நடத்துவாங்க, அதாவது மத்திய கவர்மெண்ட்டா மாநில கவர்மெண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மத்திய அரசு நிறுவனம் தான். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவின் தலா வருமானம், அதாவது இந்திய நாட்டில் உள்ள ஒரு குடிமகனோட தலா வருமானம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா $950 தான் இந்தியாவோட ஒரு மனிதனோட தலா வருமானம். நெக்ஸ்ட் பாருங்கள், தொழிலாளரின் தரத்தை மேம்படுத்துவது, அதாவது ஒரு தொழிலாளருடைய தரத்தை எப்படி மேம்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளரோட ஆரோக்கியம் தான் அந்த தொழிலாளரோட தரத்தை மேம்படுத்தும். ஏன்னா ஒரு தொழிலாளர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்க செய்கிற வேலையுமே ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், நேரு தலைமையில் திட்டக்குழு எப்போது நிறுவப்பட்டது, அதாவது பிளானிங் கமிஷன் சொல்லுவாங்கள்ல, அது எப்போ நேரு தலைமையில் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா March 15, 1950 தான் இந்த திட்ட கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இது எக்கனாமிக் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஒன்லைனராக தான்ப்பா இருக்கும். இந்த டீட்டெயில் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு லெசனும் நடத்தி கொடுத்துருப்போம், ப்ளஸ் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் மாதிரியும் கொடுத்துருப்போம். அந்த இதில் இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோரை தான் சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள்,
கல்வியில் முதலீடு என்பது, அதாவது கல்வியில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறோம்ல, அது வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித மூலதனம், அதாவது நம்ம மனுஷங்க தானே அந்த கல்வியில் வந்து முதலீடு பண்ணுறோம். அதாவது மனிதர்களை அந்த கல்வியில் படிக்க வச்சு அதன் மூலயமா வந்து நம்ம பொருளாதாரம் வந்து ஈட்டுவோம் இல்லைங்களா. அதை தான் வந்து கல்வியில் முதலீடுங்கிறது மனித மூலதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இயற்கையின் இலவச கொடை என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலம். அதாவது நிலம்தான் இயற்கையோட இலவச கொடை. நெக்ஸ்ட்டு 1901 1946 வரை பிரிக்கப்படாத இந்தியாவின் நாட்டு வருமானத்தின் போக்கு வளர்ச்சி விகிதம் என்ன? அதாவது நம்ம பிரிக்கப்படாத இந்தியாவில் 1901 1946 வரைக்கும் வளர்ச்சி விகிதம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2% தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வங்கியில் அனுமதிக்கப்பட்ட அனைத்து கடன்களையும் இந்திய ரிசர்வ் வங்கி மதிப்பீடு செய்யும் பின்னேற்பு திட்டம், அதாவது நம்ம வங்கியில் வந்து அவங்க அனுமதிக்கப்பட்ட கடன்களை வாங்குறோம் இல்லைங்களா, அதை இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து மதிப்பீடு செய்யும்பா. அந்த மதிப்பீடு செய்கிறதுக்கான பின்னேற்பு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் முறைப்படுத்தும் ஏற்பாடு அப்படிங்கிறதான் வந்து இந்த பின்னேற்பு திட்டத்துக்குரிய மீனிங். நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் நிலச்சீர்திருத்த சட்ட அமலாக்கத்தின் காரணமாக நில உரிமை பெற்ற பயனாளிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேர் தான் வந்து இந்த நிலச்சீர்திருத்த சட்டத்தின் மூலமாக வந்து பயன்பெற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, NIPCCD அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆப்டிவ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த NIPCCD அப்படிங்கிறதோட விரிவாக்கம். இந்த விரிவாக்கம் எல்லாம் எக்கனாமிக் புக்லையும் பார்ட்டி புக்லையும் அங்கங்கே கொடுத்துருப்பாங்கப்பா. இதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆகஸ்ட் 1996 இந்திய அரசானது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை திரும்ப பெறும் நடவடிக்கைகளுக்காக 5 நபர் கொண்ட குழு ஒன்றை அமைத்தது. அக்குழுவோட தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பொதுத்துறை நிறுவனங்களோட பங்குகளை வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கைக்காக 5 நபர் குழுவை வந்து அமைச்சாங்க. அந்த குழுவோட தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CV ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த குழுவோட தலைவராக இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி என்பதை தன்னுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டிருந்தது? அதாவது 5 ஆண்டு திட்டத்தில் வந்து சமூக நீதியுடன் கூடிய சமநிலையுடன் கூடிய வளர்ச்சிங்கிறது எந்த 5 ஆண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கங்களாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது 5 ஆண்டு திட்டம். நெக்ஸ்ட் மேட்சிட் பாருங்கப்பா, சஜ்ஜார் குழு அப்படிங்கிறது உங்களுக்கு எதோட பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MRTP சட்ட திருத்தமோட சேர்ந்தது தான் வந்து இந்த சஜ்ஜார் குழு. ஸ்பெஷல் குழுன்னு பார்த்தீங்கன்னா வங்கிகளை கண்காணித்தல். அபிஜித் சென் குழு அப்படிங்கிறது உங்களுக்கு நீண்டகால உணவு கொள்கை. அபிஜித் ஹூசன் குழு அப்படிங்கிறது சிறு தொழில்கள். இதை கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. ஹூசேன் குழு அவங்க வந்து சிறு தொழில்கள் மூலமாக வந்து அவங்க சிறு தொழில்களுக்காக அமைச்ச குழு தான் வந்து இந்த அபிஜித் ஹூசேன் குழு. இதை என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறு தொழிலுங்கும் போது அவங்க கூசி வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அபிஜித் சென் குழு அப்படின்னா சென் அப்படிங்கும்போது நீண்டகால உணவு கொள்கை, அதாவது அபிஜித் வந்து நிறைய சாப்பாடு சாப்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் குழுனா வங்கியை கண்காணிக்கிறதுக்கு ஸ்பெஷல் குழு அமைச்சிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சஜ்ஜார் அப்படின்னா MRTP சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் குறைந்தபட்ச விலைகளை பரிந்துரைப்பது. அதாவது நமக்கு விவசாயிகளுக்கு வந்து அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு வந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி நம்ம இந்தியாவில் குறைந்தபட்ச விலையை வந்து பரிந்துரைப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் செலவு மற்றும் விலைக்கழகம், காப் அப்படின்னு சொல்லுவாங்கல்லப்பா, CACP. அவங்க தான் வந்து வேளாண் பொருட்களுக்கான விலையை வந்து பரிந்துரைப்பாங்க, நிர்ணயம் பண்ண மாட்டாங்க, பரிந்துரைப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் மீது விதிக்கப்படும் வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு கார்ப்பரேட் டேக்ஸ் தான் வந்துடும், தொழில் வரி. ஏன்னா நிறுவனங்கள் வந்து அவங்க தொழில் நிறுவனங்களாக தான் இருப்பாங்க. அதுக்கு விதிக்கப்பட்ட வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வரி. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் பசுமை புரட்சி திட்டம் சில மாநிலங்களுக்கு மட்டுமே சுருக்கப்பட்டு விட்டது.
குறிப்பிட்ட 5 பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பசுமை புரட்சி திட்டம் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது அது வீரியமாக இருந்திருக்கும். சில காரணங்களுக்காக வந்து அவங்க சில மாநிலங்களுக்கு மட்டுமே வந்து அதை சுருக்கி வச்சுருப்பாங்க. 5 பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அப்போ இதில் உங்களுக்கு எது சரியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே கரெக்டு. அதுக்கான காரணமும் சரிதான். நெக்ஸ்ட்டு வருங்க. அகைன் ஒரு பொறுத்துக்கப்பா, கொஸ்டின்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி. அதாவது கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கிறாங்கல்ல, அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979. நெக்ஸ்ட்டு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1980 கொண்டு வந்திருப்பாங்க. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம்னா 1983. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னு பார்த்தீங்கன்னா 1983. சரிங்களா? இயர்ஸ் கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உதவி திட்டம்னா 1979. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1980. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம்னா 1989. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னு பார்த்தீங்கன்னா 1983 தான் வரும். இந்த இயர்ஸ் எல்லாமே வந்து உங்கள் புக்கில் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்கப்பா. இதை கவனமாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ஏறிடும். ஒரு வாரத்துக்கு ஒருக்க, ஒரு 10 நாளைக்கு ஒருக்க நீங்கள் ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் நிறைய இயர்ஸ் வரும்ப்பா. கொஞ்சம் கவனமாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சு, இல்லைன்னா எந்த திட்டத்துக்கு பிறகு எது வருதுன்னு கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் பணவீக்க காலத்தில் அரசால் எவ்வகை நிதி கொள்கை பின்பற்றப்படுகிறது? பணவீக்க காலம் இருக்குல்ல, அதில் அரசு வந்து எவ்வகை நிதி கொள்கையை பின்பற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் பட்ஜெட் பாலிசி தான். அதாவது உபரி நிதிநிலை கொள்கை தான் வந்து பின்பற்றுவாங்க. ஏன்னா பணவீக்கத்தில் வந்து பொருள்களோட விலை எல்லாமே வந்து உயர்ந்து பணத்தோட மதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க உபரி நிதிநிலை கொள்கையை தான் பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் மைய வங்கி சட்டம் இயற்றப்பட்ட வருடம். கவனமாக கொஸ்டினை பாருங்கப்பா. ஆர்பிஐயோட சட்டம் தான் கேட்டிருக்காங்க. ஆர்பிஐ வந்து எப்போ சட்டம் இயற்றுனாங்கன்னா 1934. நடைமுறைக்கு 1935 வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பொறுத்துக்கப்பா. பிரிவினை ஆண்டு, அதாவது பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, 1921. தொழிற்கொள்கை புரட்சின்னு பார்த்தீங்கன்னா 1956. திட்டக்குழு வந்து எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா 1950. 14 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1969 தான் வந்து 14 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது தங்க புரட்சியோடு இணைக்கப்பட்டுள்ளது? அதாவது நமக்கு நீல புரட்சி, வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தங்க புரட்சி எதோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை அப்படிங்கிறதோட தொடர்புடையதான் வந்து இந்த தங்க புரட்சி. எண்ணெய் வித்துக்கள்ங்கிறது மஞ்சள் புரட்சி வரும்ப்பா. மீன் உற்பத்திங்கிறது நீல புரட்சி வரும். அப்போ தங்க புரட்சி அப்படிங்கிறது தோட்டக்கலை. நெக்ஸ்ட் பாருங்க, நிதிநிலை அறிக்கையில் மொத்த திட்டம் சார் மற்றும் திட்டம் சாரா செலவுகளை வருவாய், வரவு, கடன் மீட்சி மற்றும் பிற வருவாயின் கூட்டு தொகையிலிருந்து கழித்து வருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வளவளன்னு கொடுத்துருப்பாங்கப்பா. அதை நீங்கள் எல்லாமே படித்து எது ஆப்ஷனாக எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன க்ளூவேர்டு அந்த கொஸ்டின்லேருந்து நம்ம ஆன்சருக்கு எடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ மொத்த திட்டம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? மொத்த நிதி பற்றாக்குறை அப்படின்னு தான் வரும். நீங்கள் சிம்பிளாக ஆன்சர் எடுத்துருங்க. இதெல்லாம் படித்து உங்களுக்கு புரிதலோடு இருந்தது மறந்து போச்சு அப்படின்னா மொத்த திட்டம்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சரில் மொத்தங்கிற வார்த்தை எங்கே வருதுன்னு பாருங்கள். அது ஆப்ஷனில் எது இருக்கோ அதை டிக் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆனால் கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா இப்படி போட முடியாதுப்பா. மொத்த திட்டம் சார் மற்றும் திட்டம் சாரா செலவுகளை வருவாய், வரவு, கடன் மீட்சி மற்றும் பிற வருவாயின் கூட்டுத்தொகையிலிருந்து கழித்து வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி தான் வரும். இந்த கவனமாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் பணத்தை அச்சிட்டு வெளியிடும் அதிகாரம் யாருக்குடையது? அதாவது நம்ம இந்தியாவில் வந்து பணத்தை வந்து யார் அச்சடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து பணத்தை வந்து அச்சடிக்கிறாங்க. நிதி அமைச்சகம் வந்து காயினை வந்து அச்சடிப்பாங்க.
நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எவை நேர்முக வரிக்கான எடுத்துக்காட்டு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதுக்கு தான் நீங்கள் கொஸ்டினை லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வாசிக்கணும். லாஸ்ட்டில் அல்ல அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து விட்ருவாங்க, இல்லை அல்லங்கிற வார்த்தையை கீழே கொண்டு வந்து கொடுத்து விட்ருவாங்க. அதனால் இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ எது நேர்முக வரின்னு பார்த்தீங்கன்னா, வருவாயின் மீதான வரிகள், சொத்து மீதான வரிகள், வாரிசுரிமைகள் மீதான வரிகள் எல்லாமே நேர்முக வரிகள். கேளிக்கை மீதான வரிகள், அதாவது பொழுதுபோக்கு வரி இருக்குல்ல, அது நேர்முக வரியில் வராது, மறைமுக வரியில் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள துரித பொருளாதார முன்னேற்றம் அடைய ஏற்பட்ட காரணிகளில் எந்த ஒரு காரணி துரித தொழில்மயமாக்கலுக்கு பாதகமாக உள்ளது? அதாவது நம்ம தொழில்மயமாதல் ஃபாஸ்ட்டாக முன்னேறிக்கிட்டு வருதுல, அதுக்கு எந்த தொழில்மயமாதல் பாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் உரிமம். அதாவது தொழில் உரிமம் வாங்குறோம்ல, ஒரு இடத்துலையும் போய் அந்த மாதிரி தொழில் உரிமம் வாங்குறது தான் லைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா, இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ். அந்த லைசன்ஸ் வாங்குறது தான் தொழில்மயமாதலுக்கு பாதகமாக இருக்குங்கிறாங்க. தொழிலாளர்களின் உற்பத்தி, வேலைவாய்ப்பு உருவாக்குவது, நிதி ஆதாயம் குறைவு, இது எல்லாமே சமாளிச்சிருவாங்க. ஆனால் இந்த உரிமம் வாங்குறது நிறைய பேர்கிட்ட போய் சைன் வாங்கி உரிமம் லைசன்ஸ் வாங்கணுங்கிறதுனால அதுதான் முக்கியமான தொழில்மயமாக்கலுக்கு பாதகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் உணவு பாதுகாப்பு பசுமை புரட்சியால் ஏற்பட்டதாகும். ஆனால் இன்று அப்பசுமை புரட்சி பற்றி எதிர்மறையான கருத்துக்கள் நிலவுகின்றன. காரணம் சொல்கிறாங்க. எதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் மைனஸ் பாயிண்ட் இருக்கும். அப்போ பசுமை புரட்சிக்கு எதிர்மறையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதிப்பொருட்கள் அதிகம் பயன்படுத்துவது, உயிரினங்களின் அழிவு, நிலத்தடி நீர் கொப்பரை வறண்டு போதல், இது மூணுமே பசுமை புரட்சிக்கான எதிர்மறை காரணங்களாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், 2வது ஐந்தாண்டு திட்டம் இவரது ஆலோசனையின் கீழ் உருவாக்கப்பட்டது. அதாவது 12 ஐந்தாண்டு திட்டங்களும் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்கப்பா. அதன்படி 2வது ஐந்தாண்டு திட்டம் யார் யோசனையின்படி வந்துச்சு அப்படின்னா, மகளநோபிஸ், பிசி மகளநோபிஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா. அவங்களோட ஆலோசனையின் பேரில் தான் இந்த 2வது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தலா வருமானம் என்பது. தலா வருமானம் அப்படின்னாவே நீங்கள் தலைக்கு ஒரு வருமானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாட்டில் மொத்தம் எவ்வளோ ஜனங்க இருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் தலா வருமானம். அப்போ மொத்த மக்கள் தொகை, நாட்டு வருமானம் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை. நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பொதுத்துறை மூலதன விலக்கல் தொடர்பான குழு எது? அதாவது பொதுத்துறை மூலதன விலக்கல் இருக்குல்ல, அது தொடர்பான குழு என்னன்னா நம்ம மேலவே பார்த்தோம், ராமகிருஷ்ணா கமிட்டி. அவங்க தான் பொதுத்துறை மூலதன விலக்கல் சம்பந்தமாக கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பன்னாட்டு பண நிதியின் உண்மையான நோக்கம். அதாவது பன்னாட்டு பண நிதியம் இருக்குல்ல, அதோட உண்மையான நோக்கங்கள் என்னென்னு பாருங்க. பன்னாட்டு பண ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவாங்க, சரிசம பன்னாட்டு வாணிப வளர்ச்சிக்கு உதவுவாங்க, நிலையான மாற்று விகிதத்தை மேம்படுத்துவாங்க. அப்போ இது மூணுமே பன்னாட்டு பண நிதியத்தோட நோக்கங்களாக இருக்குது. என்னென்னு பாருங்கப்பா, பண ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவது, சரிசம பன்னாட்டு வாணிப வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறது, நிலையான மாற்று விகிதத்தை மேம்படுத்துவது, இது எல்லாமே அவங்களுடைய நோக்கங்களாக தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றை கவனிக்க. 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் என்னென்ன வருது அப்படின்னு பாருங்கள். பெண் மற்றும் குழந்தைகளின் விகிதாச்சாரம் 0 முதல் 6 வயது வரை குழந்தைகளின் எண்ணிக்கை 935ஆக 2011-12வது ஆண்டில் 950ஆக 16-17 உயர்ந்தது அப்படிங்கிறாங்க. அதாவது பெண் குழந்தைகளோட விகிதம் 6 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கை 2011-12 935 இருந்தாங்க. 16-17 950 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்டு, அரசின் திட்டங்கள் குறைந்தபட்சம் 33% நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு போய் சேர்வதை உறுதி செய்வது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு அரசோட திட்டம் குறைந்தபட்சம் 33% நேரடியாக இல்லை மறைமுகமாக பெண் குழந்தைகளுக்கு போய் சேருது அப்படிங்கிறது இதில் காரணமாக சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ 2வது கூற்றாக சொல்லியிருக்காங்க. அப்போ 2 கூற்றுமே சரியானது தான். நெக்ஸ்ட் பாருங்கள், எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தேசிய முன்னேற்ற சபை ஆரம்பிக்கப்பட்டது? அதாவது தேசிய முன்னேற்ற சபை அப்படிங்கிற சபை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, முதல் ஐந்தாண்டு திட்டம் ஆரம்பித்த உடனே கொண்டு வந்துட்டாங்க.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம். பொறுத்துக மாதிரி கொடுத்து இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? இப்போ டைரெக்டாக ஒரு ஐந்தாண்டு திட்டத்தை கொடுத்துட்டு அதோட திட்ட காலம் கேட்டிருக்காங்க. 1997 2002 அப்படிங்கிறது தான் 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உணவு பிரச்சனையை தீர்க்க நீண்டகால திட்டம் எது? அதாவது உணவு பிரச்சனை இருக்குல்ல, அதை தீர்க்கிறதுக்கு நீண்டகால திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும்னு பாருங்கப்பா. வேளாண்மை உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவது அப்படிங்கிறது வரும். வேளாண்மை விலையில் நிலைப்பாடு, மக்கள் உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றம் கொண்டு வருதல். இது மூணுமே நமக்கு உணவு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான நீண்டகால திட்டமாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவில் கிராமப்புறங்களில் சத்தான உணவை எடுத்துக்கொள்ளும் அளவு டேஸ் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சத்தான உணவை ஒரு மனிதன் எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 கலோரிகள் ஒரு மனுஷன் சத்தான உணவுகளாக ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியான் தலைமையகம் அமைந்துள்ள நாடு. தெற்காசிய நாடோட கூட்டமைப்பு இருக்குது இல்லைங்களா? அந்த கூட்டமைப்போட தலைமையகம் எங்கே இருக்குது, அதாவது ஏஷியனோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, நபார்டு வங்கி எந்த குழு பரிந்துரையால் கொண்டு வரப்பட்டது? நபார்டு பேங்க் 1982 ஜூலை மாதம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அது கொண்டு வரதுக்கு எந்த குழு பரிந்துரைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராமன் குழு தான் பரிந்துரைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், என்டிசி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி சபை, அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது தான் இந்த என்டிசி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். இந்த ஃபுல் ஃபார்ம் எல்லாமே புக்கில் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துருங்கப்பா. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்தாலுமே ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவில் எந்த வருடம் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது? கவனமாக பாருங்கப்பா. சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா 1905. ஆக்சுவலாக 1907 தான் டாடா இரும்பு எஃகு கம்பெனி, டாடா இரும்பு கம்பெனி கொண்டு வந்திருப்பாங்க. 1907 ஆப்ஷனில் இல்லாதனால 1905 கன்சிடர் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய அரசாங்கத்தால் எந்த வருடம் எம்டிஎன்எல் அது நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 தான் இந்த எம்டிஎன்எல் அப்படிங்கிற கம்பெனி நிறுவியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, விவசாய பயிர் காப்பீட்டு முறையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு, அதாவது பயிர் காப்பீடு முறை இருக்கு இல்லைங்களா, அதை இந்திய கவர்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1985 விவசாய பயிர் காப்பீட்டு முறையை நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இதை ஞாபகமாக பார்த்துக்கோங்கப்பா. பயிர் காப்பீட்டு முறை 1985 கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க, சிறப்பு பொருளாதார மண்டலம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2000 தான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் கொண்டு வந்தாங்க. புதிய பன்னாட்டு வாணிப கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2015 தான் புதிய பன்னாட்டு வாணிப கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. பொருள் மற்றும் பணி வரி சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2017. நரசிம்மன் கமிட்டி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1991 தான் இந்த நரசிம்மன் கமிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த புதிய பன்னாட்டு வாணிப கொள்கை 2015 தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன் அவர்கள் தான் இந்தியாவில் பசுமை புரட்சியோட தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இனங்களில் எது நேர்முக வரியை சார்ந்தது? அதாவது நேர்முக வரியில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு வரி அப்படிங்கிறது நேர்முக வரியில் தான் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது வரும். ஏன்னா சுங்கவரி, சேவை வரி, உற்பத்தி வரி இது எல்லாமே உங்களுக்கு மறைமுக வரியில் வந்துடும். இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அன்பளிப்பு வரி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நேர்முக வரியாக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையும் கூட்டி வருவது, அதாவது நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையும் கூட்டுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை தான் கிடைக்கும். சரிங்களா? நடப்பு கணக்கு மூலதன கணக்குன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல நிதிநிலை அறிக்கை தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், தொழில்துறை நடவடிக்கையில் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை அல்லது முற்றிலுமாக விலக்கி கொள்ளும் முறை. அதாவது அரசு கட்டுப்பாடை தளர்த்துவாங்க, இல்லைன்னா அரசு முற்றிலுமாக விலகிடுவாங்க தனியார் துறையிட்ட கொடுத்துட்டு. அதுக்குரிய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமயமாக்கல் அப்படிங்கிறது தான் அதுக்குரிய முறைகள். சரிங்களா?
நெக்ஸ்ட் பாருங்கள், கிராமப்புற முன்னேற்றமும் இந்தியாவும் என்பது கீழ்கண்ட வாக்கியங்களில் கூறுக அப்படிங்கிறாங்க. அதாவது கிராமப்புற முன்னேற்றம் வந்து இந்தியாவில் எந்த மாதிரி வாக்கியத்தில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, வறுமை ஒழிப்பு கிராமப்புற மக்களின் நன்மையும் கிராமப்புறங்களை நகரமயமாக்கலுக்கு வழிவகை செய்தலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வறுமை ஒழிப்பு கிராமப்புற மக்களின் நன்மை தான்ப்பா வந்து இந்த இதில் வரும். ஏன்னா கிராமப்புறங்களை வந்து நகரமயமாக்கலுக்கு வழிவகை செய்வது அப்படிங்கிறது இதோட ஆப்ஷனில் வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கிசான் கடன் அட்டை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நபருக்கு யாருக்கு தகுதி உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து விவசாயிகள், பயிரிடுவோர், பங்குதாரர், குத்தகைதாரர், இவங்க 3 பேர்த்துக்குமே வந்து இந்த கிசான் கடன் அட்டை வந்து தகுதி உடையவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த விவசாயம் சார்ந்து யார் யார் வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த கிசான் கடன் அட்டை வந்து தகுதி உடையதாக தான் இருக்கும். சரிங்களா? இதோட இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. ஏற்கனவே உங்களுக்கு 1 மணி நேரம் நம்ம எக்கனாமிக் மீடியம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 2013லேருந்து 2024 வரைக்கும். இதை வந்து செகண்ட் பார்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து 3வது பார்ட்டில் அடுத்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.